ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏத்தா என்னத்தா இது? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன், திரும்பி வந்து பார்த்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதானே எனக்கும் ஒன்றும் புரியல. திடீர்னு விஜயக்கா வந்து அழுதுட்டே நின்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அது எப்படின்னு விவேக் திருடி இருப்பாரு? வாய்ப்பே இல்லைன்னு. ஆனா இவங்க ஏதோ வீடியோ அது இதுன்னு காட்டுறாங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏத்தா இதுக்கு மேல புரியறதுக்கு என்னத்தா இருக்கு? எல்லாமே இந்த கும்பல் சரி சரி திட்டம் தாயி. அதான் நடக்கிறத பாக்குறே இல்ல. என்னென்ன சொல்றீங்க? ஆமா தாயி, இவ்வளவு நாள் இல்லாத இந்த திருட்டு பிரச்சனை இப்ப மட்டும் எப்படி புதுசா வீட்டுக்குள்ள முளைச்சு வந்துச்சு? ஆத்தா நான் இங்க நின்று கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், என்ன நடக்குது ஏது நடக்குது யார் என்ன பேசுறான்னு. அவங்க பேசுற பேச்ச வச்சேன் அந்த வீடியோ பார்த்த பிறகு ஒருவேளை உண்மையா இருக்குமோ என் மனசுலயும் தோணுச்சு. ஆனா பேச்சு வழக்குல மாதவியம்மா ஒரு வார்த்தையை விட்டுச்சு பாத்தியா? விவேக்கு பாவம் மன்னிச்சு விட்டுலாம்னு ஒரு வார்த்தை விட்டுச்சு. அங்கதான் தாய் எனக்கு இடிச்சது. ஏன்னா அந்த அம்மா தவிச்ச வைக்க தண்ணி கொடுக்காது, எச்ச கையில காக்கா விட்டாது. ரோட்ல எவன் அடிபட்டு கிடந்தாலும் எவன் சத்த நமக்கு என்னன்னு போற கேரக்டர் இப்ப பாவம் புண்ணியத்தை பத்தி பேசுறப்ப நான் ரொம்ப யோசிச்சேன் தாயி. அப்ப அங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு தானே அர்த்தம். என்னென்ன சொல்றீங்க? ஆமா தாயி, இதுல ஏதோ பெரிய சதி இருக்கிற மாதிரி தெரியுது தாயி. ஆத்தாளும் மகளுங்களும் சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். அதனாலதான் விவேக்கையும் விஜயையும் சந்தியில் இழுத்தாந்து விட்டுருக்காங்க. அப்படித்தான் என் மனசுக்கு தோணுது. ஏன் அந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? அவங்க மேல அப்படி என்ன கோபம் இருக்க முடியும்? கோபம் அவங்க மேல இல்ல தாயி, கோபமும் கடுப்பும் உன் மேலதான் தாயி. ஒன்ன பழிகடை ஆக்குறதுக்காக அவங்கள சுத்து போட்டிருக்காங்க. அப்படிதான் என் மண்டைக்கும் உரைக்குது. இந்த அளவுக்குல அம்மா பண்ணுவாங்க? ஏத்தா இன்னுமா உனக்கு அந்த டவுட் இருக்கு? ஒரு பக்கம் சொந்த தம்பிய வெடி வச்சு கொள்ள பார்த்தா அக்காகாரி, இன்னொரு பக்கம் அண்ணன் எக்கெடுக்கட்டு போனா எனக்கு என்னன்னு கவலைப்படாம இருக்கிற தங்கச்சிக்காரி, தான் பெத்த புள்ள குடிச்சு சீரழிஞ்சாலும் கவலைப்படாம தன்னுடைய மானமும் மரியாதை பெருசு நினைக்கிற பெத்த தாய்காரி. இவங்க கிட்ட இருந்து இந்த கூட்டத்துக்கிட்ட நீ என்னத்தை எதிர்பார்க்கிற? அம்மாடி இப்போ கூட விவேக் தம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காப்ல, அதுக்கான சூழ்ச்சி வேலையெல்லாம் இவங்க தான் பார்த்துருப்பாங்க யோசிக்கிறேன். ஏத்தா எதுக்குன்னு ஆதாரம்லாம் என்கிட்ட கேட்காத. என் மனசுல முழுக்க முழுக்க அப்படித்தான் தோணுது. ஆனா அண்ணன் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், அந்த வலை உண்மையிலே விவேக் தம்பிக்கு இல்ல, உனக்கு விரிச்ச வலைதாயி. அது எப்படின்னு? என்ன பழி வாங்குறதா இருந்தா என்னதானே ஏதாச்சும் பண்ணுவாங்க. என்னதாயி நீ சம்பந்தமே இல்லாம விவேகானந்தன் போய் எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? ஆத்தா அதான் சொன்னலாத்தா, காரணம் கேட்டேன்னு வச்சுக்குவேன் இந்த அண்ணனுக்கு சொல்ல தெரியாதாயி. ஆனா என் மனசுக்கு எப்படி பார்த்தாலும் அப்படிதான் தோணுது. ஏன் இப்படி எல்லாம் செய்யணும்? அட நீ வேறம்மா வேற இருக்கு. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு தான் நீ தாத்தா சூதானமா நடந்துக்கிறனே. பரவாயில்லண்ணே, எது நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. விவேக் அண்ணன் முதல்ல போலீஸ் கஸ்டடியில இருந்து வெளியே வரணும். விஜய கழகத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த ஊர்ல எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒருவனை, என்னோட நல்லது கெட்டதுக்கு ஆளா வந்து நின்னு எல்லாத்தையும் செய்யற ஆளு. அவங்க இதுல இருந்து மீண்டு வரணும்னு சுந்தரவள்ளி அம்மா பெரிய மனசு பண்ணி விவேக் அண்ணனை காப்பாத்தணும். இப்போ அது மட்டும் தானே என் மனசுல ஓடிட்டு இருக்கு. அம்மா அந்த வீடியோ எல்லாம் இருக்கட்டும்மா, ஆனா அவர் இதை செஞ்சிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களாம்மா? விஜய், நான் நம்புறதும் நம்பாதெல்லாம் முக்கியம் இல்லை விஜய், ஆதாரம் அது இருந்தா ஒரு சின்ன குழந்தை கூட நம்பும். ஆனா அவர் அப்படி செய்யறதுக்கு என்ன காரணம்னு எதுவுமே புரியவே இல்லையேம்மா. சார் சார் ப்ளீஸ் சார், சத்தியமா நான் பணத்தை எடுக்கல சார். இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிடுறாரு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஹலோ மேடம், உங்க ஃபோனுக்காக தான் வெயிட்டிங். அந்த அக்யூஸ்ட் என்ன செய்யுது மேடம்? எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிட்டுமா? வேணாம். எஃப்ஐஆர் போட்டா என்ன தண்டனை கிடைக்கும் இன்ஸ்பெக்டர்? எவிடன்ஸ் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பக்காவா இருக்கு.
திருடின பணத்தையும் ரெக்கவரி பண்ணியாச்சு. அதுல ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் தெளிவா இருக்கு. கண்டிப்பா ஒரு 10 வருஷமா தண்டனை கிடைக்கும் மேடம். ஓ அப்படியா? இப்போ என்ன மேடம் செய்யறது? எஃப்ஐஆர் போட்டுருவோமா? அம்மா ப்ளீஸ். வேணாம் இன்ஸ்பெக்டர், நான் திரும்பவும் கால் பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ம். ஓகே மேடம். அம்மா ப்ளீஸ்மா, அவர் மேல எந்த கேஸும் போட்டுறாதீங்க. அவரை கொஞ்சம் காப்பாத்துங்கம்மா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ப்ளீஸ். விஜய் இங்க பாரு, அழறத முதல்ல நிறுத்து. முதல்ல இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை. ம், பெரிய மனசு பண்ணலாம். எஃப்ஐஆர் போடாம நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு கைமாறா நீ என்ன செய்வ? என்ன சொன்னாலும் செய்யறேன். என்ன சொன்னாலும் செய்வியா? அப்புறம் பேச்சு மாற மாட்டியே. இல்லம்மா, கண்டிப்பா மாறமாட்டேன். ஆ, அப்போ ஓகே. உனக்கு உன் புருஷன் முக்கியமா இல்ல நந்தினி முக்கியமா? அம்மா இப்ப எதுக்குமா அதை கேக்குறீங்க? சம்மந்தமே இல்லாம. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ம்? உன் புருஷன் முக்கியமா நந்தினி முக்கியமா? என் புருஷன்தான். ஆ, குட். அப்ப நான் சொல்ற வேலை உனக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். இப்ப நீ என்ன பண்ற? இங்க இருந்து நேரா சூர்யா ரூமுக்கு போ. அவன் உன்னை பார்த்ததும் அப்படியே பேசுறதுக்கு துடியா துடிப்பான். அவன் கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. நந்தினி இந்த வீட்டை விட்டு போயிட்டா, எங்க யார் பேச்சையும் கேட்கல. அதுவும் உங்களை விட்டுட்டு அவ குடும்பம் அவ தங்கச்சிங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டா. நானும் எவ்வளவோ கெஞ்சின கதர்னு சொல்லி பார்த்தேன். எந்த பேச்சையும் கேட்காம அவ மொத்தமா போயிட்டான்னு அவன் மூஞ்ச பார்த்து சொல்லிட்டு வா. சரியா? இத மட்டும் சொல்லு. உன் புருஷன் அழகா வீடு திரும்புவான். ஏய், என்ன ரியாக்ஷனே இல்ல? என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? நீ தானே சொன்ன உன் புருஷன் தான் முக்கியம், நந்தினி முக்கியம் இல்லைன்னு. அப்புறம் என்ன? அதனால சொன்னதை செஞ்சு காட்டு போ. இத பாரு, ரொம்ப யோசிக்காத. உன் வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியமோ எது லாபமோ அந்த முடிவை எடுத்துட்டு போயிட்டே இரு. இத பார், ரொம்பலாம் இல்ல. 5 நிமிஷத்துல போய் சூர்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இரு.